ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க கமெண்டில். ஸோ உங்களுக்காக வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா April 2 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கான வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் தெரியும். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இது ஒரு குரூப் 4 வந்து நமக்கு ஜூலை மாதத்தில் வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்து ஒரு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸ் வந்து நம்ம மேக்ஸ் கிளாஸ் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது கொடுத்துருவோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டெஸ்ட் இப்போ வந்து சண்டே வீக்லி சண்டே டெஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லா கிளாஸும் அதுக்கான வீடியோ வந்து ஒவ்வொரு டாப்பிக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். இன்னும் ரீசனிங் மட்டும் தான், அதுவுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிவைக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரீசனிங்குமே வந்து நம்ம டாபிக் வைஸாக நடத்தி கிளாஸ் வீடியோ வந்து கொடுத்துருவோம். ஆப்டிடியூட் வந்து ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சோம். அதனால் உங்களுக்கு டாபிக் வைஸாக கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸுமே நீங்கள் பார்த்து தான் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. இது வந்து வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்காக வந்து ஓகேவா. நம்மளுடைய இதுக்கு முன்னாடி அதேமாதிரி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டோடைய ஃபீட்பேக்குமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேவா. இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஆல்ரெடி குரூப் 4 கரண்டாக போய்கிட்டு இருக்க அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்ப்போம். ஓகேவா. எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட்டை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்ப்போம். இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான். ஏன்னா 3 மந்த்து தானே இருக்குது. ஸோ அந்த 3 மந்த்துக்கான ஃபீஸ் ஒரு 20+ டெஸ்ட் வந்து இருக்கும். 400 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா. டெஸ்ட் வந்து April 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. டெஸ்ட்டு April 2 அப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ்ட். நீங்கள் தான் டெஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் அந்த டெஸ்ட் பெண்டிங்லேயே கிடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இது வந்து நமக்கு இந்த எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மந்த். ஓகேவா. ஜூலை வந்து 15 நமக்கு குரூப் 4 எக்ஸாம். ஸோ இந்த குரூப் 4 இந்த டெஸ்ட் பேட்சோடைய வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நமக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். ஓகே, இதுக்கான இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தலாம். அதுக்கப்புறம் ஷெட்யூல், அதுக்கப்புறம் எப்படி கிளாஸில் முக்கியமாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஓகேவா. டாபிக் வைஸ் வந்து மேக்ஸ் கிளாஸ் வீடியோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே இப்போ நம்ம சிஸ்டம் சண்டே நடக்குதுன்னா மண்டே நம்ம அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அதுக்கான மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோ வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதை பார்த்துட்டு கிளாஸில் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகேவா. மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற போது நம்ம ஸ்கூல் புக் PDF வந்து டாபிக் வைஸ் LCM and HCF அப்புறம் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக ஸ்கூல் புக்கில் 6th to 10th வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ அதில் எல்லா PDFமே வந்து கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா. ஸ்கூல் புக் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம். அதே டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருமே 2011 அப் டு இப்போ என்ன எக்ஸாம் நடந்து 2024 வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிட்டோம். லாஸ்ட்டாக நடக்கக்கூடியது வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ கரண்டில் நடந்துட்டுருக்க இப்போ அப்புறம் 25 வந்து இப்போ ஆகிட்டு. ஓகேவா. அதுக்கப்புறமாவே நமக்கு நிறைய டெஸ்ட் நடந்திருக்கும். அதில் உள்ள கொஸ்டினுமே நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நம்ம வந்து டெஸ்ட்டில் வந்து கொடுக்கும் பட்சம் அதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ ஒவ்வொரு டாபிக் இருக்குன்னா LCM and HCF அந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பிரித்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து LCM and HCFனா அதுக்கான வீடியோ வந்து வரும். அதுக்கப்புறமா ஸ்கூல் புக் PDF வந்து கொடுத்துருவோம். அப்புறம் டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டு 2011 2020 வரைக்கும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு 2021 2024 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த 2021 to 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. டெஸ்ட்டு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து ஒன்லி வந்து ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ஓகேவா. ஆன்லைனில் டெஸ்ட்டு கூகுள் ஃபார்மில் தான் நடக்கும். ஓகேவா. அதில் தான் நீங்கள் மஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஓகேவா. டெஸ்ட் வந்து அதில் அட்டன் பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால PDF-ஆகவே அந்த கொஸ்டினோட PDF வந்து நம்ம கொடுத்துருவோம். கொஸ்டினோடைய ஒவ்வொரு கொஸ்டினில் 25 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா. கொஸ்டின் வந்து ஒன்லி தமிழில் தான் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஈவினிங் இன்றைக்கி டெஸ்ட் நடக்குதுன்னா சண்டே வந்து டெஸ்ட் நடக்குதுன்னா சண்டே ஈவினிங் இல்லாட்ட நைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து PDF வந்து கொடுத்துருவோம். ஓகேவா. ரேங்க் லிஸ்ட் வந்து அதுக்கு மறுநாள் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஸோ எல்லாருமே ஆன்லைனில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட் வரும். ஓகே. PDF-ல நீங்கள் ஒரு டெஸ்ட் போட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஆன்லைனில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணால் அந்த PDF வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. வீக்லி வந்து சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து உங்களுக்கு டைம் வந்து 3 மந்த் அப்படிங்கிறதுனால எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால வந்து ஷெட்யூலில் சில சேஞ்சஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு வாரத்தில் 2 டெஸ்ட் நடக்கிற மாதிரி கூட சில இடத்துல வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அது குட்டி குட்டி டாப்பிக்காக இருக்கலாம். அதுக்கு மட்டும் நான் பார்த்து எழுதுகிற ஒரு வாரத்தில் 2 டெஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான 3 மந்த் அப்படிங்கிற இருக்கிறனால எல்லா டாப்பிக்குமே வந்து அதுக்குள்ளே டெஸ்ட் வைக்க முடியாது. அப்புறம் அவசரமாக 2 டெஸ்ட்டை வச்சு ரொம்ப அவசரமாக இருக்கும். அதனால் குட்டி குட்டி டாபிக் இருக்கும்னா அதை மட்டும் நான் வந்து வீக்லி ஒரு 2 டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன்.
டெஸ்ட் வந்து எல்லாருமே கண்டிப்பாக அன்றைக்கே சண்டே டெஸ்ட்லாம் அன்றைக்கே கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா மறுநாள் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். நீங்கள் டெஸ்ட்டு படிக்கலையோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுவே ஒரு நல்ல ஹேபிட் தான். அப்போ தான் எல்லோரும் ஓகே எல்லாருமே படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுறாங்க, நம்மளும் நெக்ஸ்ட் டைம் படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வராது. ஸோ எல்லாருமே இப்போவுமே நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஒரு 120 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுமே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 25 மெம்பர்ஸ் தான். மித்தவர் எப்போ அட்டன் பண்ணுறாங்களா இல்லை என்னன்னே தெரியாது. நானும் எல்லோரும் அட்டன் பண்ணுங்க மெயின் அவங்க அட்டன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அட்டன் பண்ணுறவங்கள்ட்டேருந்து நான் ஃபீட்பேக் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா, நம்மளோட டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபீட்பேக்குமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டு எல்லாருமே வந்து சரி நம்ம மேக்ஸில் வந்து 25 out of 25 வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்ந்துருவோம். அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக டெஸ்ட் போடலான்னா எப்படி நமக்கு மார்க் வரும் பாருங்கள். டெஸ்ட்டு கரெக்டாக அட்டன் பண்ணுறவங்கள்ட்ட போய் பாருங்கள். கண்டிப்பாக 23 போனாட்டி குரூப் 4 கொஸ்டின் எப்படி இருந்துன்னு பார்க்க தெரியும். ஓகேவா, அதுலேயுமே ஒருத்தவங்க நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் இருந்தவங்க தான் 23 வந்து போட்டிருக்காங்க. அவங்களுமே இந்த டெஸ்ட் இப்போள்ள குரூப் 4 கரண்ட் அது குரூப் 4 அவங்க வேலையுமே வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுமே இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்காங்க. அவங்களுமே அவங்களுடைய ஃபீட்பேக்காக கொடுத்துருக்காங்க. நான் குரூப் 2 கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்லாம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்குமே நம்ம அதில் வந்து பார்ப்போம். ஓகே, இது வந்து ஷெட்யூல். ஓகேவா, இது வந்து மார்ச் 30 போட்டிருப்பேன். ஸோ கிடையாது, ஏப்ரல் 2 இந்த ஷெட்யூலில் அந்த ஒன்று மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேவா, ஏப்ரல் 2 நமக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட். ஓகேவா, மார்ச் 30 இன்னும் ஜாயின் பண்ணுறதுக்கு 2 days தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களால் ஜாயின் பண்ண முடியுமா தெரியல. ஸோ ஏப்ரல் 2 எல்லாருமே டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி பே பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 19 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நம்மளை வந்து லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து இன்னொரு டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் ரீசனிங்குமே ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, தனியாகவே அது போக ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே பார்க்கலாம். இந்த ரீசனிங் மட்டும் தான் உங்களுக்கு குட்டியாக இருக்கணும். அது மட்டும் தான் நான் வந்து வீக்லி 2 டெஸ்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஆப்டிடியூட் எல்லாமே ஏன்னா ஆப்டிடியூட் வந்து 15 மார்க்கு, ரீசனிங் வந்து 10 கொஸ்டின். ஓகேவா, நமக்கு மொத்தம் 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வீக்லி தான். ஏன்னா எல்லாமே பெரிய டாப்பிக்காக இருக்கும். இது ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏப்ரல் 2 ஓகேவா, அதனால் இந்த 2 டாப்பிக்குமே சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். குயிக்காக ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தால சிம்பிளிஃபிகேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகேவா, நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் இல்லை. ஆனால் பட் நமக்கு நம்பர் சீரிஸ் அப்படிங்கிறத கேட்குறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மஸ்ட்டாக படிச்சுக்கணும். ஓகேவா, அதனால் ஒரு நம்பர் சிஸ்டத்தை வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டாக வச்சேன். ஸோ எல்லாருமே குயிக்காக ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து நமக்கு சிலபஸில் இல்லை, இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் சிலபஸில் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. நீங்கள் மேக்ஸை பொறுத்தவரை இது வந்து குரூப் 4க்காக மட்டும்தான் அப்படிங்கிறத நினைக்காங்க. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 யாராக இருந்தாலும் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய பேச்சில் இருக்கவங்களுமே குரூப் 2க்காக தான் இப்போவுமே ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஆனால் சிலபஸில் இது வரைக்கும் இருந்துகிட்டே, ஆனால் கொஸ்டின் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு டாப்பிக்கும் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து நினைக்காதீங்க. எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிங்க. முக்கியமாக மென்சுரேஷன்லேருந்துலாம் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அந்த சம்ம தான் கேள்வி கேட்காங்க. அதனால் ஸ்கூல் புக்கே மென்சுரேஷனுக்கு போதுமானது, வேறு எங்கேயுமே நமக்கு போக தேவையில்லை. ஸோ இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேவா, இப்போ நம்பர் சிஸ்டம் வந்து நமக்கு ஏப்ரல் 2 நடக்க போகுதுன்னா இப்போ நீங்கள் நாளைக்கெலாம் வந்து அதுக்கான வீடியோஸ், அப்புறமா அதுக்கான ஸ்கூல் புக்கில் PDF, அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் நாளையிலேருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதனால தான் ஓகேவா குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்தளவுக்கு உங்களால் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏப்ரல் 2 தான் டெஸ்ட்னா நீங்கள் ஏப்ரல் 2 வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்புறம் எப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லாட்டா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்து இருந்துங்க லேட்டாக ஜாயின் பண்ணிட்டு நினச்சிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்படிலாம் குயிக்காக ஜாயின் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற PDF வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுமாதிரி மெட்டீரியல்ஸ் மேம் நீங்கள் கொடுக்குறது மட்டும் போதுமா, நீங்கள் கொடுக்குற கிளாஸ் போதுமா? கண்டிப்பாக போதும். என்னோட யூடியூப்பில் வந்து கிளாஸ் கொடுத்துருக்கதை நீங்களே பாருங்கள். எல்லா அதாவது ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதில் எல்லா டைப்ஸ் ஆஃப் சம் அப்படிங்கிறத மட்டும் தான் கொடுத்துருப்பேன். எல்லா டைப்ஸுமே நான் வந்து எடுத்துருப்பேன். அது போக வந்து நம்ம ஸ்கூல் புக் சம் கொடுக்க ப்ராக்டிஸ்க்கு, ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருமே வந்து ப்ராக்டிஸ்க்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கதே இதுவே ஒரு வாரத்தில் முடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கிளாஸ் வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 days அல்லது 3 days ஆகும். ஓகே, வீக்லி ஒரு 6 days தான் இருக்குது. ஸோ 7 நாள் வந்து நமக்கு 7வது நாள் வந்து டெஸ்ட் நடக்கும். ஆனால் 7 நாள் வரைக்குமே நீங்கள் கிளாஸ் பார்க்கலாம். ஏன்னா நம்ம 25 கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour தான் ஆகும். நீங்கள் நைட்டு கூட அட்டன் பண்ணலாம். அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு சண்டே தான் டெஸ்ட்னா நீங்கள் உடனே காலையிலே அனுப்பிச்ச உடனே உங்களுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் அப்படியே அட்டன் பண்ண வச்சுக்கிட்டா ரொம்ப சூப்பர். ஏன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இருந்தாலும் நீங்கள் சண்டே கூட டைம் எடுத்து நைட்டுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் எப்போ இருக்கோ அப்போ தான் அவங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ சண்டே ஃபுல்லாக உங்களுக்கு டைம் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணி முடிக்கலாம்.
ஸோ நீங்கள் ஒரு 2 or 3 days வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கிளாஸ் நோட் எடுக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் முடிச்சா 2021 2024 உள்ளது வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டைம் கிடைக்கும் சொல்லலாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது, அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் 2011 to 20 அப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதில் உள்ள எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து கிளாஸ் வீடியோ கொடுத்துட்டோம். அதுமாதிரி ரீசனிங்குமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து 2024 வந்து நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இனி வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு இந்த ஷெட்யூல் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஓகேவா? எப்படி இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஓகேவா? ஜாயினிங் டீட்டெயில்ஸ் 3 month அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபீஸ் வந்து 100 rupees வச்சுருக்கோம். எல்லாருக்குமே ஒரு அஃபர்டபுளான ப்ரைஸ் தான். ஓகேவா? எப்படி ஜாயின் பண்ணால் நீங்கள் வந்து இதை வந்து நான் ஒன்று வந்து இந்த பிடிஎஃப் கொடுப்பேன். அதில் வந்து உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கேன் பண்ண முடிஞ்சால் ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த இமேஜ் வந்து நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இமேஜ் அனுப்புது. ஓகேவா? அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் கேலரிக்கு கொண்டு போய்க்கோங்க. நீங்கள் எனி ஆப், ஓகேவா, யூபிஐ ஆப், அதாவது ஜிபே வச்சுருந்தாலும் சரி, பேடிஎம் வச்சுருந்தாலும் சரி, ஃபோன்பே வச்சுருந்தாலும் சரி, ஓகேவா, அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். ஓகேவா? எம்கே அகாடமின்னு இருக்கும், மேலே வந்து எம்கே அப்படிங்கிற நேம் இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண முடியும் 100 rupees பே பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி தெரிகிற மாதிரி, ஓகேவா, எல்லாருமே ட்ரான்சாக்ஷன் ஐடி தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஓகேவா? எனி ஆப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஐடி இருக்கும். ஓகேவா? அந்த ஐடின்னு போட்டிருக்கோம், அது தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே? வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் எதுக்குனாலும் நீங்கள் வந்து இந்த மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அந்த பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே? அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட முடியும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பே பண்ணிக்கிறதுனால நீங்கள் பேர் சொன்னாலும் என்னால் ஆட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பே பண்ணிட்டோம், அப்போ அவங்களே ஜாயின் பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிற இதில் இருந்தாங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதா எனக்கே தெரியும் யார் யார் வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஐடியை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்பேன். அந்த குரூப் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நான் அனுப்பியிருக்க குரூப் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஜாயின் பண்ணிடணும். நான் வந்து ஏதோ அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறது விட்டுறக்கூடாது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வரும். ஓகேவா? டெஸ்ட்டோட டீட்டெயில், டெஸ்ட் எப்போ நடக்கும், டெஸ்ட்டோட லிங்க்கு எல்லாமே அதில் தான் வரும். ஓகேவா? இனிமேல் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்னாலும் ஸ்கேன் பண்ணலாம். அதுமாரி இல்லாட்டா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுலேயுமே நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு நீங்கள் பேங்க்குக்கு போடலாம் அவசியம் இல்லை. எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 24 hours வந்து நீங்கள் அனுப்பின மெசேஜுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஓகேவா? ஒரு நாளுக்குள்ள வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஜிபே நம்பர் கேட்பீங்க, அதில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் மட்டுமே தாரேன். ஓகேவா? உங்களுடைய காசு தான் வந்து லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நீங்கள் பேங்க்குக்கெலாம் போக அவசியம் கிடையாது. ஓகே? இப்போ வந்து அந்த ஃபீட்பேக் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருக்கும். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. கால் பண்ணாதீங்க, கால் பண்ணால் வராது. ஸோ மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகேவா? அதுமாதிரி ஷெட்யூல் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ நீங்கள் வெறும் ஷெட்யூலை மட்டும் உங்களுக்கு பார்த்தா புரியாது. ஸோ நான் சொன்ன வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி போட்ட, ஓகேவா? அதுமாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 பேட்சில் இருப்பீங்களா, அவங்க யாராவது டெஸ்ட் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதில் இருக்கிறது தான் இது வந்து 2.0 தான். ஓகேவா? அதில் உள்ள கொஸ்டின் தான் நம்ம இதில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதில் இருக்கவங்க யாரும் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். அதில் இருக்கிறவங்க அதையே வந்து கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து நியூவாக இப்போது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? மேம் டெஸ்ட் பேட்ச் போடுங்க, அவங்களுக்காக வந்து ஒரு 3 month தான் இருக்குது. ஸோ ஒழுங்காக வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 25 out of நமக்கு ஒரு 23 எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது அந்த ஃபீட்பேக் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, நான் வந்து நம்மளுடைய இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க குரூப் 4 பேட்ச்கிட்ட வந்து கேட்டேன். ஓகேவா? உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுங்க. அதாவது நிறை குறைகள் இருந்தாலும் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 5 members மட்டுமே இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சொல்லியிருந்தோம்னா 120 members கிட்ட இருக்காங்க டெஸ்ட் பேட்சில். பட் ஒன்லி ஒரு 25லேருந்து ஒரு 30 பேர் மட்டும்தான் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஓகேவா? மற்ற எல்லோரும் வந்து அதாவது நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறது முக்கியம் கிடையாது. டெஸ்ட் பேட்சில் கரெக்டாக அன்னன்னைக்கு டெஸ்ட் வந்து நடக்கிறத வந்து அட்டன் பண்ணணும். ஓகேவா?
அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஓகேவா? இவங்க எல்லோரும் இப்போ அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க எல்லாருமே இதவே தாண்டி ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. பட் அவங்களாம் ஃபீட்பேக் கொடுக்கல. இருந்தாலும் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இதான் வந்து செகண்ட் ஃபீட்பேக் வந்து டெஸ்ட் நல்லா போகுது மேம், பட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுங்க, ஒரு சில சம்ஸ் வந்து புரியலை, ஸ்பீடாக பேசுகிறது மாதிரி இருக்குது, ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டா நீங்கள் வந்து அந்த ஸ்பீட் இருக்கும்ல அதை வந்து கம்மி பண்ணுங்கள். நான் நார்மலாக தான் பேசுகிறேன், எனக்கு தெரியல இதை விட எப்படி எனக்கு ஸ்லோவாக பேசணும். ஒரு என்னுடைய பேட்சை அப்படியே இருக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கொடுக்க சொன்னாங்க. நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது உங்களுக்கு புரியலைன்னா இது வந்து நான் வந்து இந்த ஃபீட்பேக்கில் கொடுத்துருக்கவங்களுமே இந்த வீடியோ பார்ப்பாங்க நான் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பிடிஎஃப் புரியலாம், நான் கொடுத்துருப்போம்னா ஒரு மொபைல் நம்பர் உங்களுக்கு, அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நிறைய பேருமே நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணி கேட்குங்க. நான் உங்களுக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அதில் ஏதாச்சும் உங்களுக்கு சம் புரியலாம், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அதுமாதிரி இன்னொருத்தவங்க வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெரி யூஸ்ஃபுல் மேம், யுவர் வீடியோஸ் ஆர் ரியலி சூப்பர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு ப்ராக்டிஸ், ப்ளீஸ் கைண்ட்லி கண்டினியூ யுவர் குட் ஒர்க், தேங்க்யூ மேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ்மே இதுக்கப்புறமாவும் நம்ம வந்து போடுவோம். ஓகேவா? 2024 வந்து நம்ம பிவைக்கு வந்து ரீசனிங் வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், பட் அதுக்குள்ளே நம்ம முடிக்க வந்துட்டு ட்ரை பண்ணுறோம். அடுத்து வந்து ரிப்ளை பாருங்கள். அடுத்தது வந்து இவங்க தான் வந்து 2024 வந்து குரூப் 4 வந்து ஜாப் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ். நான் யாருடைய நேமே கேட்கல, ஏன்னா ஃபீட்பேக் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நான் நிறை குறைகளை வந்து கொடுக்க, அதாவது நிறைகள் இருந்தாலும் பரவாயில்ல, குறைகள் இருந்தாலும் கொடுங்க அப்படிங்கிறது கேட்டேன். ஸோ சில பேர் நேம் கொடுத்துருந்தா வந்து அவங்களுடைய குறைகளை சொல்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து நேம் கேட்கல. உங்களுடைய நேம் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு தெரில. ஸோ இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? கங்க்ராஸ். ஓகேவா? குரூப் 4 போன குரூப் 4 வந்து நம்மளோட மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் இருந்தாங்க. இப்போ வந்து ஜாப் வாங்கியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். இப்போ குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி அது மறுபடியும் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் ஆர் வெரி ஸ்டாண்டர்ட் மேம், ஸோ வெரி ஹெல்ப்ஃபுல் யுவர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச். போன வருஷம் உங்கள் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணேன். மேக்ஸில் 23 கொஸ்டின்ஸ் வந்து போட்டேன். ஏன்னா இவங்க தான் சொன்னேன். ஓகேவா? 25க்கு போன டைம் வந்து 25க்கு வந்து 23 கொஸ்டின் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, போன டைம் வந்து ஆனால் கொஸ்டின் நமக்கு 27 இருந்துச்சு. ஓகே, ஒரு 4 கொஸ்டின் வந்து நமக்கு விட்டுருக்காங்க. இருந்தாலுமே போன வருஷம் நமக்கு வந்து கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு டஃபாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஐ கட் ஜாப் குரூப் 4 மேம், அதாவது 2024 வந்து அவங்க வந்து குரூப் 4 வந்து ஜாப் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நவ் ஐ எம் ப்ரிப்பரிங் குரூப் 2. ஸோ திஸ் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் இஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல், தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களுடைய ஃபீட்பேக்கு. நீங்கள் அதேமாதிரி குரூப் 2லையுமே வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். அதுமாதிரி நல்லா படிங்க இதுக்கப்புறமாவும். ஓகே, இதான் நம்மளோட டெஸ்ட் பேட்சோட ஃபீட்பேக். ஓகேவா? கொஸ்டின்லாம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. April 2 வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்த எல்லாருக்குமே நான் வந்து அதாவது ரெஸ்பான்ஸ் பண்ண எல்லாருக்குமே நான் அதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைப்பேன். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் வந்து உங்களுக்கு புரியாத சம்பளம் தான் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அதுமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு வந்து நான் இனிமேல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.